போனது என்னமோ பெண் பேசதான், ஆனா போற வழியில தான் கோலத்தை பார்க்கிறார்கள் அப்படிங்கிற வாசகம் தான் இருக்குது. வேணா நான் படிச்சு காமிக்கிறேன். ஹரஜ யோமன் பாதல் ஹுத்துபதி, ஹுத்துபா செஞ்ச உடனே போறாங்க. எதுக்கு? முரியதல்லில் ஹுத்துபா, பொண்ணு பேச அப்படிங்கிறாங்க. அப்புறம் தான் சவாரி நாகூர் தெருவில் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப என்ன முன்னாலே வந்துருச்சு பெண் பார்க்கணும்னு தெருவில் போயிட்டே இருக்கிறாங்க. அப்பதான் பரகா சகீரத்தைனி போற வழியில 2 சிறுமிகளை பார்த்தாங்கன்னு இருக்கு. நம்ம அதானே சொன்னோம், நீங்க இந்த சிறுமியை பின்பாக்குவதற்காக போனீர்கள் நீங்க சொன்னீங்க தப்புன்னும், இல்ல குளத்துக்கு இதுக்காக வேண்டிய போனீங்க நீங்க அது தப்புன்னும். போன தினம் இதுக்கு தான் முடிவு கட்டி போகல, முடிவு கட்டி தான் போனான்னு சொன்னா மறுவான ஞானம் உண்டு அதான் சொல்லுங்க, அதையும் சொல்லல. அதனால நாங்க சொல்ல வேணாம், பெண் பார்க்க போனார்கள் நாங்களும் ஒப்புக்கொண்டோம். ஆனா சிறுமியை பார்க்கவன்னு ஏற்றுக்கொண்டல்ல, அது முன்பே முடிவு எடுத்தது. போற வழியில தான் சிறுமி தென் பண்றாங்க. அது என்ன அழகான பெண், அழகான சிறுமியா இருக்கிறாங்க. அதான் கல்ஹூரி, என்ன ஹூரி ஈண்டா சொன்னாங்க, அப்படியா இருக்காங்க வாசகம். ஹூரி ஈனை போல, ஹூரினை போல அப்படின்னா அழகான பெண்ணை போல அப்படின்னு சொன்னாங்க. ஹூருன்னு கூட சொல்லல, ஹூரை போலன்னு தான் ஒப்பிட்டாங்க. ஒப்பிடுங்கிறது உண்டு தானே ஊர் உலகத்துல. அதனால என்ன நாங்க சொன்னமா தான் சொல்லணும், சொல்ல தேவையில்லை. இது வரைக்கும் சகீரத்துக்கு சரியான அர்த்தம் அவங்க வைக்கல. அடுத்ததாக சொன்னாங்க, இது முதலாவதாக இந்த மன்னர் தான் உண்டு பண்ணாருண்டு. இதுக்கு முன்னால என்ன சொல்றது, 300 வருஷமா தான் இருக்குன்னு வேற சொல்லியாச்சு. இது இப்ப என்ன, அதுக்கெல்லாம் முன்னால உள்ள மன்னரை போய் அந்த மன்னர் தான் உண்டு பண்ணாரு. அப்ப ஒண்ணுக்கு பின்னு முரணு. 300 வருஷங்கிறது ஒண்ணு, 300 வருஷம் முன்னாலும் கிடையாதுங்க, 300 வருஷமா தாங்க இருக்குது இந்த மௌலிதெல்லாம் அப்படிங்கிறது. இப்ப என்ன, ஏதோ ஒரு மன்னர் தான் முதலாதான் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்ற. அப்ப எது உண்மை அப்படிங்கறது அவங்க சொல்லணும். இல்ல அந்த மௌலிது வேற இந்த மௌலிது வேறண்டா, ஆக மௌலிதுங்கிறது 300 வருஷம் அல்ல, அதுக்கு முன்னாலே இருக்குது அப்படிங்கறத ஒப்புக்கொண்டாங்க. சரி, இந்த மன்னர் அப்படிங்கிறது ஏன் தெரியுமில்ல, அரசாங்க ரீதியில செயல்பட்டதுக்கு சொல்லப்பட்டது, வீட்டுக்கு வீடு ஓதுறது அல்ல. அது நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலத்திலேயே இருந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல்வதை பள்ளிவாசலிலே வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிநடையிலே புகழப்பட்டது புகாரிலே இருக்கிறது, பள்ளியில ஓதப்பட்டிருக்கு. இது இன்றைக்கு நட்டது அல்ல. ஆனா ஒரு மன்னர்ங்கிற அமைப்புல அரசாங்க ரீதியில இப்ப இன்னைக்கு சில கவர்மெண்டே செயல்படுத்தும் மீளாது மௌலிது, அப்படி நடத்தப்பட்டது முதல் மன்னர் அவர். மௌலித அப்போதான் முதல் உண்டாக்குனுச்சு, அப்படிலாம் கிடையாதுங்க. அது நம்ம தான் சொல்லிட்டோம் ஆரம்பத்திலேயே, புகாரிலே இருக்குது. ஹஸ்ஸான் சாபித் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள போந்து படிச்சாங்கண்டு. அப்ப மௌலிது எங்கேருந்தே இருக்குது, ஸல்லல்லாஹு காலத்திலிருந்தே இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய தரப்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 9 கேள்விகளுக்கு இதுவரைக்கும் பதில் சொல்லவில்லை என்பது முதலான தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக, இந்த குளத்தை விட்டு இவங்க வெளியே வரவே மாட்டேங்கிறாங்க. குளத்துல தான் பிரச்சனையா இருக்குது. அதாவது ஸல்லல்லாஹு நல்லவங்களை பத்தி நல்ல விஷயங்களை பாருங்க அப்படின்னு தான் சொல்லமே ஒழிய, அவங்க விஷயத்துல அப்படி ஒரு தவறு நடந்திருக்குங்கன்னு நாங்க சொல்லல. அது மட்டும் இல்லாம முஞ்சிதை எடுத்து காட்டுங்கன்னு சொல்லி அவங்க தரப்புல உள்ளவர் தான் கேட்டாரு. அப்படி கேட்டதுனால அதுக்கும் எங்கள்ட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லி தான் முஞ்சிதை எடுத்து காட்டணும். அப்படி முஞ்சிதை எடுத்து காட்டின உடனே குட்டு வெளிப்பட்டுருச்சு. குட்டு வெளிப்பட்ட உடனே நாங்க கேட்டோமா, நாங்க முஞ்சிது ஆதாரமா, குர்ஆன் ஹதீஸ் தானே ஆதாரம் என்று சொன்ன உடனே நாம இது இப்படி எல்லா மேடையிலையும் சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜாலாக்கு மாதிரி தான் இது ஒண்ணு. ரெண்டாவது, அழகான பைத்து படிச்சு காட்டினாரு சினிமா பாட்டு. அவர்களுக்கு அது கைவந்த கலை. காரணம், அப்போ அந்த சினிமா பாட்டுல சொல்லிதான் மௌலுதெல்லாம் கிண்டல் பண்றது, உலமாக்களை கிண்டல் பண்றதெல்லாம் பாத்தீங்களா, எப்படிப்பட்ட மௌலுது, என்ன மாதிரி பைத்து இருக்குது என்று சொல்லிட்டு என்னடி முனியம்மா ராக்கம்மா இதெல்லாம் படிப்பாங்க. அதெல்லாம் படிங்க, ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சு கொடுங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களை இந்த மாதிரி கச்சேரிகள் இருந்தா நாம கூப்பிடலாம். அதுக்கடுத்து இந்த சினிமா பாட்டை சொல்லி உலமாக்களையும் குறைவுபடுத்தி பேசிய இவர்கள் நடத்துகின்ற டிவியில பாருங்க, எப்ப பார்த்தாலும் சினிமா பாட்டு, எப்ப பார்த்தாலும் சினிமா புரோகிராம். இவர்களால் நடத்தப்படுகின்ற இந்த டிவியில எப்படி இந்த சினிமா புரோகிராம், இதெல்லாம் ஷரியத்துக்கு மாற்றம் இல்லையா, மார்க்கத்துக்கு முரணானது இல்லையா, இதெல்லாம் தவறு இல்லையா? முழுவது சினிமா மெட்டில பாடினாங்க, ஒன்னும் குறைவா பாடல, அதுவே கூடாது என்றிருந்தால் இது மட்டும் கூடாமல் போயிடுமா? ரெண்டாவது, மௌலூது ஷெரீஃப் ஆய்வு என்ற தலைப்பில் எழுதப்பட்ட அவர்களுடைய புத்தகத்தில்
ஒரு ஹதீஸ் போடுறாங்க. எப்பவுமே இவங்க நம்பர் போட்டு தான் இந்த சமுதாயத்தை ஏமாத்துறது. புகாரி அப்படின்னு ஒரு ஹதீஸ போட்ட உடனே, நம்பர் போட்ட உடனே நம்ம சமுதாயத்தில் சிலர்கள் சரியா இருக்குமோ என்று நினைப்பாங்க. அப்படி ஒரு ஹதீஸை தான் சொன்னாங்க. கிறிஸ்தவர்களே மரியமுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்தது போல் என்னை வரம்பு மீறி புகழாதீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. பாத்தீங்களா, இவங்க வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரம்பு மீறி புகழ்றாங்க. இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எப்பவாது சுன்னத் ஜமாஅத்தினுடைய உலமாக்கள் அல்லது இந்த மௌலூதுலயோ அதாவது வந்து அல்லாஹ்வுடைய குமாரர் என்று சொல்லப்பட்டிருக்கா? இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதை வச்சு விளக்கணும். அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட பிரகாரம் எந்த மௌலூது ஷெரீஃபில நீங்க காட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய குமாரர் என்று நீங்க சொல்லி இருந்தா அப்ப நீங்க இந்த ஹதீஸை கொண்டு வரதுல நியாயம் இருக்கு. அல்லாஹ்வுடைய குமாரர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லப்படவில்லை. அதற்கு வகாலத்தின் நசாரா அல் மஸீஹ் இப்னுல்லாஹ் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அவங்க வந்து நசாராக்கள் அப்படி சொன்னாங்கன்னா, அவங்க வந்து ஷிர்க் செய்தாங்கன்னா என்ன காரணம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து அல்லாஹ்வுடைய குமாரன் சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாவை நாம ஒரு பொழுதும் அப்படி சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்ந்தவர்கள் என்று கருதி தான் நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். அதுக்கடுத்து பாருங்க, ஸல்லல்லாஹு இவர்கள் நடத்தக்கூடிய அதாவது ஷிர்க் செய்யக்கூடாது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்துல எப்படி சொல்றாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய குமாரர் என்று சொன்ன செய்தியை கொண்டு வந்து ஆதாரம் காட்டின இவங்க நடத்தக்கூடிய டிவியில பாத்தீங்கன்னா முக்கடல் கொள்கையுடையவர்களுக்கெல்லாம் புரோகிராம் நடத்துறதுக்கு, ஷிர்கான காரியத்தை செய்யறதுக்கெல்லாம் இவங்க அனுமதி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்ல, இதுல வந்து ஒரு சிலர் அவங்ககிட்ட மறிச்சு கேட்டிருக்காங்க, இப்படியெல்லாம் செய்யறீங்களே அதெல்லாம் முன்னால போட்ட ஒப்பந்தம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஒப்பந்த காலத்துல மட்டும் ஷிர்க் செய்யலாமோ? எங்களுக்கு தெரியல. அதற்குரிய விளக்கங்களை அவர்கள் வழங்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து அதிகமா புகழ்றதுனால குஃப்ர் ஏற்பட்டு விடுகிறது, ஷிர்க் ஏற்பட்டு விடுகிறது என்றெல்லாம் சொன்ன இவர்களுடைய ஜும்மாவுடைய மேடையிலேயே அல்லாஹ்வுடைய நசீபு பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழக்கூடாதுன்னு சொன்னதுனால சினிமா நடிகர்களை கூட்டிட்டு வந்து அவர்களை வந்து ஜும்மா மேடையை ஏற்றி அந்த இடத்துல வச்சு புகழக்கூடிய அளவிற்கு உண்டான வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். இதெல்லாம் ஷிர்க் இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னா அவங்கள வந்து புகழ்ந்து சொல்றாங்க. அதாவது டி ராஜேந்தர் என்பவரை 10/6/2005 அன்று ஜும்மாவிலே தொழுகைக்கு பிறகு அறிமுகப்படுத்துகிற போது, இதோ உங்கள் மின் சினிமா டைரக்டர், பட தயாரிப்பாளர், நடிகர், பாடகர், இசையமைப்பாளர் எனையெல்லாம் புகழ்ந்து தள்ளியது எந்த அடிப்படையில் என்பதையும் இவர்கள் விளக்கம் சொல்ல வேண்டும். இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்க. அப்படி பேச வந்த இந்த சினிமா நடிகர் ஒரு செய்தி சொல்றாரு. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 100 தடவை கனவு கண்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா ஆர்ப்பரிச்சு ஆர்ப்பாட்டம் செஞ்சவங்க அதெல்லாம் கனவுல காண முடியாதுன்னு சொன்ன உடனே டி ராஜேந்தர் ஒரு செய்தியை சொல்றாரு. இவங்க முன்னால வச்சு எங்கேயோ சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அல்லாஹ் வந்து கனவுல தோண்டி ஒருதலை ராகம் படம் எடுக்கன்னு சொன்னா அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாரு. அதையும் அவங்க கேட்டுட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். பத்திரிகைகள் இல்லாம வந்து செய்திகள். அருமையான மூமின்களே, இப்படியெல்லாம் ஷரியத்துக்கு மாற்றமாக, அதாவது மார்க்கத்துக்கு முரணாக, ஹதீஸ்களுக்கு மாற்றமாக ஏராளமான செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்கு. இவங்க தான் எங்களை மௌலூதுல வந்து ஷிர்க் இருக்குது, பிதஅத் இருக்குது என்றெல்லாம் சொல்லி குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்க, அப்துல் முத்தலிபுடைய விஷயத்துல மௌலூது ஷரீஃப் சுபான மௌலூது ஒரு ஆய்வுங்கிற அந்த பகுதியில் அவங்க எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி, குர்ஆன்ல வந்து நீங்கள் பேர் வைக்கப்பட்டிருக்கீங்க என்று சொன்னது அப்துல் முத்தலிக்கு எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இந்த அவங்களுக்கு இப்போ கிடைச்ச வாய்ப்புல நம்ம கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசுனாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம நடத்துற டிவி என்ன சொன்னாங்க, நாங்கள் எந்த டிவி நடத்தல அப்படி சொல்றதா இருந்தால் அவங்க நடத்தக்கூடிய தமிழன் டிவியில எல்லாம் அவங்க பாட்டுலாம் போடுறாங்க. அவங்க நடத்தக்கூடிய தமிழன் டிவியில இரவு நேரத்தில் வயாகரா மாத்திரை சம்பந்தம் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் உட்காந்துக்கிட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டிவியை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோ ஏற்கனவே இந்த பேரில் இந்த அனைத்து தௌஹீத் ஜமாத்தோ இந்த சினிமா டிவி நடத்தவில்லை. நாங்கள் சில நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்தோம், அவ்வளவுதானே தவிர நாங்கள் டிவி எதுவும் நடத்தவில்லை. அவங்க வந்து பேச முடியும். அந்த ராஜேந்திரன் ஒருத்தர் பேசுனதை பத்தி அவங்க பேசினாங்க. அவர் பேசுனதை அவர் நிரூபிக்க வேண்டும். இந்த மாதிரி நாங்கள் பேசுனதாக அவர் நிரூபிக்கணும். அதுக்குள்ள ஆதாரத்தை அவர் தர வேண்டும். மேடையில் பேசப்படும் வாதங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஆதாரங்கள் வைக்க வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் விதி இருக்கிறது. அவர் பேசினதுக்கு வந்து ஆதாரத்தை தர வேண்டும். ஆதாரத்தை தரவில்லை என்றால் அவர் பொய் சொல்கிறார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும்.
அப்புறம் நம்ம வந்து இந்த சில கேள்விகள் கேட்டோம். இந்த கன்னி பெண்கள் கூட்டம் சாகுல் மீது நடுவுல அந்த கேள்வியை நம்ம என்ன கேட்டோம்?